வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி சிப்பி காளான் வச்சு ஒரு பரோட்டா, சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாம் ஒரு மெயினான சைடிஷ்ஷாக தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிப்பி காளான் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நானே 2 பேக்கெட் அளவுக்கு சிப்பி காளான் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெந்தாலுமே வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் டைம் எடுத்து இதை குக் பண்ணணும். அதனால் ரொம்பவும் குட்டி குட்டி பீஸாக இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக குக் ஆயிரும். இப்போது ஒரு பேனில் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் சோம்பு, ஒரு 2லேருந்து 3 வரமிளகா பிச்சு சேர்த்துக்கோங்க. 2 தண்டு கறிவேப்பிலை, அது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் சேர்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் கலர் நல்லா கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அந்த தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா குழஞ்சி வதறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அளவான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா நம்ம கடைசியில் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மசாலாவாக அதில் ஆட் பண்ணணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு நம்ம இதில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடியில் பிடிச்சிடாம ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிப்பி காளானை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பொறுமையாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவை எல்லா பக்கமுமே படுற மாதிரி பொறுமையாக நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமுமே படணும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு அந்த ஆவியிலேயே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை ஒரு தடவை எடுத்து கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம முழுசாக சேர்த்த சிப்பி காளான் எல்லாமே கொஞ்சம் ஆவிப்பட்ட உடனேயும் கொஞ்சம் சுருக்கம் அடைஞ்சிருக்கும். அதனால் அது மசாலாவில் பெரட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்பி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த காளான் வேகும். பார்க்கும்போது வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடித்து சாப்பிடும்போது அது வேகாமையே இருக்கும். அதனால நல்லா கிண்டி விட்டு பார்த்திங்கனாலே தெரியும். தண்ணி நம்ம திறந்து வச்சு கிண்ணோன்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிரும். அதனால தான் நம்ம மூடி போட்டு அந்த ஆவியிலேயே வேக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சதுனால அந்த தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணி, அதாவது அந்த ஆவி பட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாமே எவ்வளோ நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். திரும்பியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், அடியில் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கவனமாக அடியில் பிடிக்காத மாதிரி கிண்டணும். மறுபடியும் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஆவி பட்டதுமே அடியில் பிடிச்சிருந்தாலுமே அது நல்லா லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ கிண்டி விட்டோம்னா ரொம்ப பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம்.
மேக்ஸிமம் நம்ம மூடி வச்சு எடுத்ததில் இருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. காளானுமே ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த எக்ஸஸான தண்ணி எல்லாமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வதக்க ட்ரை பண்ணாலுமே அவ்வளோ தண்ணி இல்லாமல்லாம் அது இருக்கவே இருக்காது. நமக்குமே இது கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும். ரொம்பவும் தண்ணி இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாமே இது சைடிஷாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதிகமாக காரம் இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம நல்லா வேக வச்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கனாலே இந்த கண்டிஷன்லேயே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் தண்ணியே இல்லை. இருந்தாலும் நல்லா குழஞ்சி ஒரு கிரேவி மாதிரியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே இப்போ நம்ம பச்சையாக ஒரு 2 கருவேப்பிலை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது என்னென்னா ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு ஆயில் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஆனால் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்தாச்சு. இப்போது அந்த கருவேப்பிலை மணமும் தேங்காய் எண்ணெயோட மணமும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம இப்போ எடுத்து பார்க்கையில் ரொம்பவும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.